அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு கடும் எச்சரிக்கை விடுறாங்க, போரை நிறுத்தணும் அப்படின்னு. அதுக்கு ஈரான், சரி போரை நிறுத்தணுமா, நிறுத்திடுவோம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு சில கண்டிஷன் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் போரை நிறுத்திடுறோம் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்க. சரி, அது என்ன கண்டிஷன், போர் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மிஸ்டர் ஸ்பீச். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வாரம் இருக்க நிலையில் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு, உனக்கு 2 நாள் தான் டைம், அதாவது 48 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே நீ போரை நிறுத்தலைன்னா ஈரானையே இருட்டுக்குள்ளே தள்ளுவேன்னு சொன்னார். அதெல்லாம் என்ன வேணால் பண்ணிப்பார், முடிஞ்ச பண்ணிப்பாருன்ட்டு ஈரான் மறுபடியும் தாக்குதல் நடத்த, சரி இவங்களை எப்படியே விட்டா சரி வரான்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு சீஸ்பயர் அறிவித்து பெரிய தலைவர்கள்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிக்கிறதுக்காண்டி என்னென்னமோ பேசி பார்த்தாங்க. நீ 48 மணி நேரம் கெடு கொடுத்தாலும் சரி, 5 நாள் சீஸ்பயர் அறிவித்தாலும் சரி, நாங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மறுபடியும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்க, ட்ரம்ப் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அது என்ன முடிவுனா, சரி போரை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான்கிட்ட கேட்க, ஈரானும் அதுக்கு சரி போரை நிறுத்திடுவோம், ஆனால் அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கே போரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்க. சரி, அது என்னென்ன கண்டிஷன், அதுக்கு ஏன் அமெரிக்கா ஒத்துக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் நிபந்தனை கண்டிஷன் என்னென்னா, அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல்னால ஈரானில் சேதாரம் ஆச்சுல, சேதம் நிறைய டேமேஜ் எல்லாம் இருந்துச்சுல, அதுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்கணும், நஷ்டஈடு கொடுத்தா போரை நிறுத்திடுவோம் அப்படின்னு ஈரான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. 2வது கண்டிஷன் என்னென்னா, எங்களோட ஏவுகணை திட்டத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்த கண்டிஷன் என்னென்னா, எதிர்காலத்தில் இனிமேல் வர்ற காலத்தில் அமெரிக்கா அப்புறம் அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு பல நாடுகள் சேர்ந்துக்கிட்டு இனிமேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னென்னா, வளைகுடா நாட்டில், அதாவது மிடில் ஈஸ்டில் உள்ள அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ், இராணுவ தளங்கள் எல்லாமே அவங்க நாட்டுக்கே திரும்ப போகணும், இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். கடைசி நிபந்தனை என்னென்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அதோட முழு கட்டுப்பாடும் எங்கள்கிட்ட தான் இருக்கணும், ஈரான்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் அமெரிக்கா ஒத்துக்கிட்டா போரை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ட்ரம்ப் ஒத்துக்குவாரா, போர் நிற்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மறுபடியும் இந்தியாவில் லாக்டவுன் வரப்போகிறதா பல ரூமர்ஸ் கிளம்பிக்கிருக்கு. அது என்னங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.